அடுத்தது இன்னும் என்ன ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொன்னேன்னா, அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் மனசை வந்து திடமாக வைத்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு டாக்டர் இருக்கார், 1000 பேஷண்ட்டை பார்க்குறார் அப்படின்னா, அவருடைய அம்மாவுக்கோ அவருடைய அப்பாவுக்கோ அவருடைய குழந்தைகளுக்கோ அவருடைய மனைவிக்கோ ஒரு பிளட்டு வந்துருச்சுன்னா அவர் வந்து டக்குன்னு மனசு சங்கடப்படும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. அந்த மாதிரி என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஏற்கனவே இந்த பல பதிவுகளில் நான் இது சொல்லியிருக்கேன். என்ன விஷயம், நண்பர்கள் யாருக்கு என்ன ஒரு எது பிரச்சனை, ஏதாவது ஒரு உடல் ரீதியான கோளாறு, மன ரீதியாக எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போய்டும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா, அதுமாதிரி நீங்கள் என்னை திட்டினாலும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி என்னுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சகோதரி, அந்த குடும்பத்தில் வந்து என்னை ஒரு பிறக்காத ஒரு சகோதரனாக நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு வந்து ஒரு மன வேதனை, ஒரு மன கஷ்டம் ஒரு சில வருஷங்களாகவே இருக்குது. ஆனால் அவள் வந்து ஒரு மனோதிடம் உள்ள ஒரு பெண். அதனால் யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கா. அதை பற்றி கவலைப்படல அவள். ஆனால் அந்த பெண்ணுக்காக இந்த பதிவு அவள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாள். அப்படியும் அது யாரை சொல்கிறேன்னு அவளுக்கு தெரியும். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக அதை சந்தித்து யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பரமேஸ்வரான்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கா. அதே மாதிரியே இருந்து மனோதிடத்தோடையும் இருந்து அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குங்கோ. அதுதான் இந்த அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். சரியா? நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் சொல்கிறேன். என்ன? சரியா? அதனால் இது நீங்கள் பார்த்துட்டுருக்கேங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் நேரில் பார்த்தா வாப்போன்னு பேசுவேன். இந்த இதில் போடுறதுனால மரியாதையோடு சொல்கிறேன். சரியா? நீங்கள் வந்து நான் பல தடவை அண்ணன் ட்ரை பண்ணேன் உங்கள்கிட்டருந்து என்ன விஷயம்னு கேட்குறதுக்காக. ஆனால் நீங்கள் வந்து என்னை அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், உங்கள் ஆற்றுல உங்கள் வீட்டில் உங்கள் கையால் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த ஒரு பழக்க வழக்கத்துக்காகவும் இன்றைக்கி நான் ஒரு ஆன்மீக சிந்தனையில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும்